ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நகைக்கடன் தள்ளுபடி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ சட்டப்பேரவையில் நகைக்கடன் தள்ளுபடி பற்றின அறிவிப்பை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த எலெக்ஷனுமே நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றது உறுதியாக கிடைக்கும். யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும், எப்படி கிடைக்கும், யார் யாரெல்லாம் இதற்கு தகுதியானவர்கள் அப்படின்ற லிஸ்ட்டை பார்த்திங்க அப்படின்னா கூட்டுறவு வங்கிகள் எடுக்கணும் அப்படின்றத உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாங்க. ஸோ எந்த மாதம் இதற்கான லிஸ்ட்டு தயாராகும், எந்த மாதத்துலேருந்து இதற்கான பட்டியல் ரெடி பண்ணி எல்லாருக்கும் அனுப்புவாங்க. அதோடு கூட யார் யாருக்கெல்லாம் நகைக்கடன் தள்ளுபடி ஆகும், யார் யாருக்கெல்லாம் நகைக்கடன் தள்ளுபடி ஆகாது அப்படின்ற டீட்டெயில்ஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் இந்த கவர்மெண்ட் சம்மந்தமான அனைத்து அப்டேட்டும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நகைக்கடன் தள்ளுபடி, அதாவது எலெக்ஷன் அப்படின்னு வந்தாலே, தேர்தல் அப்படின்றது வந்தாலே நகைக்கடன் தள்ளுபடி ஆகுமா ஆகாதா, யாருக்கெல்லாம் ஆகும் அப்படின்றது எல்லா வீட்டில் உள்ள பெண்களுக்கும் ஒரு ஆசையாக இருக்கும். ஸோ நமக்கு தள்ளுபடி ஆகாதா, கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான பேர் ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா நகையை கூட்டுறவு வங்கிகளில் வச்சு நகைக்கடன் தள்ளுபடி வாங்கியிருப்பாங்க. ஸோ யார் யாருக்கெல்லாம் ஆகும், யார் யாருக்கெல்லாம் ஆகாது, அதற்கான தகுதிகள் என்னென்ன இருக்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். ஃபஸ்ட்டு நகைக்கடன் தள்ளுபடி ஆகுமா அப்படின்றது நிறைய பேரோட டவுட்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நகைக்கடன் தள்ளுபடி ஆகும். சரி, ஓகே, நகைக்கடன் தள்ளுபடி ஆகுது. எவ்வளோ நகைக்கடன் தள்ளுபடி ஆகும், அதாவது எத்தனை சவரன் வர நகைக்கடன் தள்ளுபடி ஆகும். கடந்த 2021ஆம் ஆண்டு நகைக்கடன் தள்ளுபடி அறிவித்து 2022 5 சவரன் வர நகைக்கடன் எல்லாருக்கும் கொடுத்தாங்க. நகைக்கடனை தள்ளுபடி பண்ணிட்டு 5 சவரன், நீங்கள் 5 சவரனுக்கு மேற்பட்டு நீங்கள் கூட வச்சிருக்கலாம். ஆனால் 5 சவரனுக்கான நகையை உங்ககிட்ட எந்தவித காசும் வாங்காமல், எந்தவித இதுவும் இல்லாமல் உங்களுக்கு டைரெக்டாக கொடுத்துருப்பாங்க. நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க. ஸோ அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேர்தலையும் நகைக்கடன் தள்ளுபடி பண்ணுறாங்க. ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, சென்ற முறை நிறைய முறைகேடுகள் நடந்தது அப்படின்னு அரசு தரப்புலேருந்து சொல்கிறாங்க. அதாவது போலியான நகையை வச்சு நகைக்கடன் வாங்கியிருக்காங்க. அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நகைக்கடன் தள்ளுபடி பண்ணிட்டு கூட்டுறவு வங்கியிலேருந்து நகையை கொடுக்காம விட்டுட்டாங்க. அதற்கப்புறம் அதாவது ஒரே குடும்பத்தை சேர்ந்த 2 நபர்கள் நகைக்கடன் தள்ளுபடி வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரியான நிறைய முறைகேடுகள் நடந்தது. ஸோ இந்த மாதிரியான எந்த முறைகேடும் நடக்காத அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த முறை அதற்கான பட்டியலை தயாரிக்க போகிறாங்க. எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்டு கம்ப்யூட்டரில் சிஸ்டமில் ஏற்ற போகிறாங்க. ஸோ இப்போ நம்ம நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றது எந்த பேங்க்கில் வழங்குவாங்க அப்படின்றது தெரியும். நம்மளுடைய கிராம கூட்டுறவு வங்கிகளில் வழங்க போகிறாங்க. கூட்டுறவு வங்கிகளில் வழங்குறாங்க அப்படின்னா அந்த கூட்டுறவு வங்கியில் நீங்கள் எத்தனை வருட காலமாக நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்கிறீங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு செக் பண்ணுவாங்க. ஸோ அதற்கப்புறமா கடந்த 2021 தேர்தலில் நகைக்கடன் தள்ளுபடி பட்டியலில் உங்களோட பேர் வந்திருக்கு. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நகைக்கடன் தள்ளுபடி வாங்கியிருக்கீங்க. உங்கள் நகையும் தள்ளுபடி வாங்கி உங்கள் நகையை வீட்டுக்கு வாங்கிட்டு போயிருக்கிறீங்க அப்படின்றது தெரிஞ்சுது அப்படின்னா ஸோ அதையுமே அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ அதற்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா வேறு நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ யார் யாருக்கெல்லாம் நகைக்கடன் தள்ளுபடி ஆகும், யார் யாருக்கெல்லாம் பயிர்க்கடன் தள்ளுபடி ஆகும். பயிர்க்கடன் தள்ளுபடி நீங்கள் வாங்கியிருந்தீங்க, பயிருக்கு உங்களோட பயிருக்கு நீங்கள் கடன் வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய பயிருக்கும் கடன் தள்ளுபடி ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ பயிர்க்கடன் தள்ளுபடி பெற்றீங்க, இல்லை விவசாய கடன் தள்ளுபடி நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி ஆகாது அப்படின்ற டீட்டெயில்ஸுமே சொல்லியிருக்கிறாங்க. இதோடு கூட பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு டவுட் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், மகளிர் சுய உதவி குழுக்களில் கடன் வாங்குறமே அந்த கடன் தள்ளுபடி ஆகுமா? இது நிறைய பேரோட டவுட்டாக இருக்குது. கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா மகளிர் சுய உதவி குழுக்களில் வாங்கியிருக்கக்கூடிய கடனும் தள்ளுபடி ஆகும். சென்ற வருடம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 15,000 ஒவ்வொரு நபருக்கும் தள்ளுபடி பண்ணாங்க.
அதாவது போன எலெக்ஷனில் நீங்கள் வாங்கி 1 மாதம் தான் இருக்கும் நகைக்கடன் சாரி மகளிர் சுய உதவிக்குழுவின் அப்படி டைரெக்டாக தள்ளுபடி பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரியான தள்ளுபடியும் வந்து குழுக்களில் வாங்கின லோனும் தள்ளுபடி ஆகும். சரி, குழுக்களில் வாங்கின லோன் வந்து தள்ளுபடி ஆகுதே, எனக்கு வந்து நகைக்கடன் தள்ளுபடி ஆகுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுவும் ஆகும், அதுவும் ஆகும். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வருஷமும் 5 சவரன் வரை நகைக்கடன் தள்ளுபடி பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா ஸோ வந்து ஒவ்வொரு கட்சியினரும் வந்து போட்டி போடுவாங்க, நாங்கள் வந்தால் இதை செய்கிறோம், நாங்கள் வந்தால் இது செய்கிறோம். அதே போல் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மகளிர் பணம் வந்து வாங்குறீங்க எல்லாருக்கும் வந்து நிறைய பேர் வாங்கியிருக்கிறீங்க. நிறைய பேர் புதுசாக அப்ளை பண்ண எல்லாருக்குமே ரீசெண்டான வந்து அப்டேட் என்ன வந்து பார்த்திங்கன்னா, யாரெல்லாம் வந்து இந்த ஸ்டாலின் முகாம் மூலமாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கிறீங்க, இந்த மகளிர் சுய உதவி மகளிர் பணத்துக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது மகளிர் உரிமை தொகை கிடைத்துவிடும் அப்படின்றத. ஸோ இந்த மகளிர் உரிமை தொகை வாங்கக்கூடிய நபர்களுக்கும் மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நகைக்கடன் தள்ளுபடி ஆகும். அதோடு கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட ஆதார் கார்டு மற்றும் பேன் கார்டு இந்த இரண்டையும், அதுக்கப்புறம் ரேஷன் கார்டு, இந்த 3ஐயுமே வந்து உங்கள் வங்கி கணக்கோட இணைச்சிருக்கணும், உங்கள் கூட்டுறவு வங்கி கணக்கோட இணைச்சிருக்கணும். ஸோ அதோடு கூட மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் வந்து கூட்டுறவு வங்கியில் இந்த நகைக்கடன் வைக்கிறதுக்காக மட்டுமே அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வெளியில் வந்து ஒரு பேங்க் வந்து வச்சுருப்பேன், பேங்க் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வருவீங்க, பணம் போடுறது எடுக்கிறது அந்த மாதிரி. அது வந்து என்ன பேங்க், ஒரு கனடா பேங்க்கு, இல்லை ஒரு இந்தியன் பேங்க்கு, ஒரு ஸ்டேட் பேங்க்கு, இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த பேங்க்கோட அக்கௌண்ட் நம்பரையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் கூட்டுறவு வங்கியில் கொடுக்கணும். ஏன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள அட்டைதாரர்களுக்கு, வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள மக்களுக்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நகைக்கடன் தள்ளுபடி ஆகும் அப்படின்றத சொல்கிறாங்க. விரைவில் வந்து பார்த்திங்கன்னா அதற்கான லிஸ்ட்டு வந்து வந்துடும். ஸோ யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நகைக்கடன் தள்ளுபடி ஆகும், நான் சொல்கிற இந்த தகுதிகள்லாம் உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நகைக்கடன் தள்ளுபடி உங்களுக்கும் ஆகும். சரி, யாருக்கெல்லாம் வந்து ஆகாதக்கா, இதுவுமே நிறைய பேரோட டவுட்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் அரசாங்க ஊழியராக நீங்கள் இருந்தாலோ, மாநகராட்சி ஊழியராக நீங்கள் இருந்தாலோ, கூட்டுறவு வங்கியில் வேலை செய்யக்கூடிய நபராக இருந்தாலும், கவர்மெண்ட்லேருந்து மாதம் உங்களுக்கு சம்பளம் வருகிறது அப்படின்னு வந்து இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மட்டும் நகைக்கடன் தள்ளுபடி ஆகாது, மற்ற எல்லாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நகைக்கடன் தள்ளுபடி ஆகும் அப்படின்றது தான் சொல்லிடுறாங்க. ஸோ மேலும் இந்த நகைக்கடன் சம்மந்தமாக கவர்மெண்ட் சம்மந்தமான உங்களுக்கு அப்டேட், ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.